வரைக்கும் எத்தனையோ கேஸ் டீல் பண்ணிருக்கேன். பட் திஸ் இஸ் சம்திங் பெக்யூலியர். என்ன சரவணா, எங்கேயோ வெளியில போயிருந்தியே, எப்போ வந்த? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? மாமா, அமுதா ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசணும்னு சொல்லி கோவிலுக்கு வர சொல்லியிருந்தான் மாமா. நான் என்னன்னு கேட்கலான்னு போயிருந்தேன். அங்க அம்மாவும் அப்பாவும் வந்திருந்தாங்க. அமுதா அங்க என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன்னு சொன்னா. இந்த மணிகண்டன் அதை பார்த்துட்டு என்கிட்ட ரொம்ப மோசமா நடந்துக்கிட்டான். மேல கை வச்சுட்டான் மாமா. நான் என்னமோ வேணும்னே அமுதாவை மன்னிப்பு கேட்க சொன்ன மாதிரி பேசிட்டான் மாமா. எதுக்கு என்ன நேர்ல வர சொல்றான்னு தெரியாம தான் மாமா நாங்க போனேன். அமுதாவை நானா மன்னிப்பு கேட்க சொன்னேன்? ஒதுங்கி இருக்கிறவங்கள ஏன் இப்படி வம்புக்கு இருக்கிறாங்க? இந்த மணிகண்டனுக்கு கிறுக்கு பிடிச்சிருச்சா? எதுக்கு இப்படிலாம் நடந்துக்கிறான்? சரவணா, புனிதாவும் கபிலனும் இங்க வந்திருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்க மாமா? இங்க ஒன்னும் பிரச்சனை இல்லையே. சரவணா, அது வந்து நீங்க பேசினதெல்லாம் நாங்க கேட்டுட்டு தான் இருந்தோம். அவன் யாரு மணிகண்டன்? சின்ன பையன். உங்க மேல கை வைக்கிற அளவுக்கு அவ்வளவு தைரியம் வந்துருச்சா? உங்க வீட்டாளுங்க என்னதான் நினைச்சிட்டு இருக்காங்க மாமா? எங்களெல்லாம் இழிச்சவாய் நினைச்சிட்டு இருக்காங்களா? நீ ஏன் தம்பி இவ்வளவு ஏமாளியா இருக்க? அமுதா எதுக்காக உன்னை முதல்ல கோவிலுக்கு வர சொன்னா? நம்ம பாப்பா பிறந்ததுக்கு சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு அங்க உள்ளவங்களுக்கு பிரசாதம் தரலான்னு வந்திருந்தா. அப்படியே கூட துணைக்காக அப்பா அம்மாவை கூட்டிட்டு வந்திருக்கா. உங்களுக்கு போன் பண்ணாவ, எங்களுக்குலாம் ஏன் போன் பண்ணவே இல்ல? புனிதக்கா இங்க வராங்கன்னு அவளுக்கு தெரியாமல இருந்திருக்கும். தெரிஞ்சும் அவையே உங்களுக்கு கோயிலுக்கு வர சொன்னா என்னவோ தப்பா இருக்கு மாமா. புள்ள பூச்சி மாதிரி இருந்துகிட்டு அவையே இந்த வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்கா. மாமா, அவ போன் நம்பர் என்கிட்ட கொடுங்க, நான் அவட்ட பேசுறேன். அக்கா, நானே வந்துட்டேன். இவ எதுக்கிட்ட இங்க வந்து நிக்கிறா? தெரியலம்மா. உள்ளவா அமுதா. எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேன்பா. அக்கா, நீங்க எப்படி இருக்கீங்க? பாப்பா எப்படி இருக்கா? மணிகண்டன் என் புருஷன் அடிப்பான், நீ பின்னாடியே வந்து நாங்க கஷ்டப்பட்டதை வேடிக்கை பார்க்க வந்தியா? நிஜமா அப்படிலாம் இல்லக்கா. நான் நல்லது நினைச்சுதான் சரவண மாமாவை கோயிலுக்கு வர சொன்னேன். ஆனா என் வீட்டுக்கார அங்க வருவார்னு நான் நினைக்கவே இல்லை. மாமா, என்னாலதான் கோயில்ல மணிகண்ட மாமா உங்களை அடிச்சாரு. என்ன மன்னிச்சிருங்க மாமா. ஏன் அமுதா இரு. எதுக்கு நீ இப்படி எல்லாம் பண்ற? இந்த மாதிரி அடிக்கடி காலில் விழுந்து என்ன தர்ம சங்கடத்துக்கு ஆளாக்காத. நீ இப்படி செய்ய போய் தான் மணிகண்ட கோவப்பட்டு என் மேல பாஞ்சான். வேற என்ன பண்ண சொல்றீங்க மாமா? நான் மணி மாமாவை விரும்பினதை தவிர வேற எந்த தப்பும் பண்ணல. உங்க சொந்தக்கார பொண்ணு மணிகண்ட மாமாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்காம போனதுக்கு நானும் ஒரு காரணம். உங்க கோவத்தை நம்ம அத்தை மாமா மேல காட்டாதீங்கக்கா. தப்பு பண்ணது நானும் மணிகண்ட மாமாவும் மட்டும்தான். நாங்க வேணும்னா அந்த வீட்டை விட்டு போயிடுறோம். நீங்க அங்க வாங்கக்கா. நீங்க தான் அந்த வீட்டுடைய மூத்த மருமகள். உங்களுக்கு இல்லாத அந்த உரிமை எனக்கு எதுக்குக்கா? வாங்கக்கா. அத்தையும் மாமாவும் பாப்பாவை பார்க்கணும்னு ஆசையா இருக்காங்க. அவங்க ஆசையை ஏமாத்திராதீங்கக்கா. ஒவ்வொரு நாளும் அந்த வீட்டுல இருக்கும் போதெல்லாம் இது தெய்வானை அக்காக்கு உரிமைப்பட்ட இடம், இது தெய்வானை அக்கா இருந்து செய்ய வேண்டியது அப்படின்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்கும். என்னதான் இருந்தாலும் நீங்க எல்லாம் சொந்தக்காரங்க. நானா அந்த மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு வந்தவதான். ஒரு குட்டி உருப்படியா கல்யாணமா பண்ண நீங்க வந்தா உங்களுக்கு கிடைக்கிற மரியாதை கூட கால்வாசி கூட எனக்கு கிடைக்காதுக்கா. ஆனாலும் நீங்க அங்க வரணும்னு நான் நினைக்கிறேன். ஏன் தெரியுமா? அது உங்களுடைய வீடு. நீங்க இருந்து ஆட்சி செய்ய வேண்டிய வீடு. அமுதா, நீ இதை செய்ய அதை செய்யணும் சொல்லுங்க, நான் அதை செய்யணும். அதுதான் என் ஆசை. இதெல்லாம் நடக்கணும்னா நீங்க அங்க வரணும்.
நான் என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு ஆர்வத்துல சரவண மாமாவை கோயிலுக்கு வர வச்சு அத்தை மாமா கூட பேசிட்டா எல்லாம் சரியாயிடும் நான் நினைச்சிட்டேன்க்கா. ஆனா நான் சின்ன பொண்ணு தானே, சொந்த பந்தத்தோட வளராத ஒரு அனாதைன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. உங்ககிட்ட கூட சொல்லாம சரவண மாமாவை கோயிலுக்கு வர வச்சது என்னுடைய தப்புதான். என்ன மன்னிச்சிருங்கக்கா. அமுதா, என்னம்மா நீ எதுக்காக இப்படி கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க? சின்ன பொண்ணு, உனக்கு தெரியற விஷயம் கூட பெரியவங்க யாருக்குமே புரியலையே. அங்க நடக்கிறதெல்லாம் என்னால புரிஞ்சுக்க முடியல. ஒருவேளை உங்கள மாதிரி அம்மா கிட்ட இருந்து நான் வளர்ந்திருந்தா நிறைய விஷயம் எனக்கு புரிஞ்சிருக்கும் போல. இப்போ அங்க என்னென்னமோ சொல்றாங்க, எனக்கு எதுவுமே புரியல. கல்யாணம் ஆனதும் நாங்க தனியா இருக்கோம் தான் சொன்னோம். அனிதா எங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. வீட்டுல இதுவரை புனிதா அனிதான் விலைக்கேத்து வாங்கலாம், அத்தை வேற யாரையும் விலைக்கேத்த விட்டது இல்லையா யாழி சொன்னா. அப்படி இருக்கிறப்போ அண்ணியே என்ன விலைக்கேத்த சொன்னாங்கன்னு எனக்கு எதுவுமே புரியல. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. நான் சரியா நடந்துக்கிறேனா? நான் அந்த வீட்டுல எப்படி நடந்தா நல்ல பொண்ணுன்னு பேர் வாங்க முடியும்னு எதுவுமே தெரியாம குழப்பமா இருக்குக்கா. இவ எதுக்கு இதெல்லாம் நம்ம கிட்ட சொல்றான்னு நீங்க நினைக்கலாம். நம்ம குடும்பம் ஒற்றுமையா இருக்கணும். பாப்பா பிறந்தத நம்ம ஊருக்கே சொல்லி கொண்டாடணும். பிளீஸ்க்கா, நீங்க நம்ம வீட்ல இருந்து ஒதுங்கி இருக்காதீங்க. தொட்டில் போட்டு பேர் வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு சரின்னு சொல்லுங்கக்கா. அமுதா, அந்த வீட்ல நீயும் எங்களை மாதிரிதான்னு இப்பதான் எங்களுக்கே புரியுது. என்ன இப்படி வேகாத வெயில்ல வந்திருக்க? வா முதல்ல உட்காரு. ஏதாவது சாப்பிடுறியா, ஏதாவது குடிக்கிறியா? வா முதல்ல உட்காரு. என்னங்க உட்கார சொல்லுங்க. வா அமுதா, உட்காரு. நீ போய் உட்காருமா. வா அமுதா. அமுதா, எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, நான் யோசிக்கணும். நீங்க யோசிங்கக்கா, ஆனா யாருக்காகவும் உங்க உரிமையை அந்த வீட்டுல விட்டு கொடுத்துறாதீங்கக்கா. நான் தெய்வான கிட்ட பேசுறேன் அமுதா. சரிங்க மாமா, அப்ப நான் கிளம்புறேன். அமுதா இருமா. இரு, அம்மா வந்துருவாங்க. மா. வந்துட்டேம்மா. இந்தம்மா. தேங்க்ஸ் சித்தி.